அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்இபி 2025 வரக்கூடிய 1794 பணியிடங்களுக்குண்டான வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான தேர்வு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் 6 யூனிட் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துருக்கோம். 6 யூனிட் டெஸ்ட் சீரியஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கள உதவியாளர் பணிக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ். ஸோ அதன் அடிப்படையில் 7வது யூனிட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுல தேர்வில் எதிர்பார்க்கப்படும் 75 கேள்விகள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முன்னாடி 6 யூனிட்டுக்கு இது வரைக்கும் 50 கேள்விகள் 25 கேள்விகள் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸா நம்மளால எவ்வளோ எலாபரேட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எலாபரேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் இருக்கு. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ இதுல இருக்கிற எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எத்தனை கேள்வி, 75 கேள்வி நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்னா இதுல 300 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 10 யூனிட் கம்பைல் பண்ண மாதிரி 2000 MCQ அடங்கிய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கக்கூடிய பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் வாங்காம இருப்பீங்க. ஸோ கடைசி நிமிஷத்துல இதையாச்சும் வாங்கி தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் பேப்பர் 2க்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அடங்கிய ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் இது. இதுல யூனிட் 3 உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருப்போம். ஸோ தயவு செய்து வேணும் அப்படின்னா தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், எப்பனாலும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம், லைஃப் டைம் அக்சஸ் அப்படின்னா. சரியா? சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 7வது யூனிட் தான் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தொடரமைப்பு மற்றும் பகிர்மானம். ஸோ கொஞ்சம் சளி பிடிச்சதால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, எதுவும் இடையில டிஸ்டர்ப் ஆனால் கோச்சுக்காது. சரியா? வாட் இஸ் எ டிரான்ஸ்மிஷன் லைன்? வாட் இஸ் எ டிரான்ஸ்மிஷன் லைன்? டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்ன அப்படின்றது கேட்டுக்கோங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதான் டிரான்ஸ்மிஷன். டிஸ்ட்ரிபியூஷனா ஒரு இடத்துல இருந்து பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதான் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு வாட் இஸ் எ டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் லைன் கேரியிங் பல்க் பவர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் மின்சாரம் கடத்தும் உயர் மின்னழுத்த கம்பி அப்படின்றதான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் இது எதுல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கிரிட். பார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கிரிட். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் கிரிட்டோட ஒரு பார்ட்டா அமையக்கூடியதா இது. ஸோ தட் கேரி பல்க் பவர் அட் ஹை வோல்டேஜ். ஹை வோல்டேஜ் பல்க் பவரை லாங் டிஸ்டன்ஸுக்கு பல ஸ்டேஷன், அதாவது பல ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன்ஸ்க்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடியதா என்ன நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வயல்வெளி காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு முக்கோணம் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் என்னது, இந்த இது நீங்க பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வச்சிருப்பாங்க. இங்க இருந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு கடத்துறதுக்கு பல லாங் டிஸ்டன்ஸுக்கு ஹை வோல்டேஜ் கேரிங் பவரை என்னது கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகக்கூடியது. சரியா? The voltage then is reduced at substation before being distributed at home. So substations இருந்து சப்ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு போறப்ப அங்க என்ன ஆகுது, வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. சரியா? சோ இதுதான் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இதான் ஆன்சர். ரெண்டாவது क्वेश्चन, LV MV HV நார்மலி ஸ்டாண்ட் ஃபார். சோ இந்த மாதிரி क्वेश्चंस எதிர்பார்க்கலாங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. LV MV HV நார்மலி ஸ்டாண்ட் ஃபார். எல்னா என்னது, லோ. எல்னா லோ, எம்னா மீடியம், அதாவது லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ். சரியா? லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், இதான் முக்கியமானது. ஸோ இது காமன் அப்ரிவேஷன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இது ஒரு காமன் அப்ரிவேஷன். ஸோ இதுல இந்த லோனா என்ன, மீடியம்னா என்ன, ஹை வோல்டேஜ்னா என்ன அப்படின்றதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்வி லோ வோல்டேஜ். எல்வி லோ வோல்டேஜ். இட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்வி அப்படின்றது பிலோ. எல்வி அப்படின்றது பிலோ 10,000 வோல்ட்ஸ். பிலோ 10,000 வோல்ட்ஸ் தான் எல்வி. சரியா? மீடியம் வோல்டேஜ் அப்படின்னா these are voltage level between low and high voltage, அதாவது லோக்கும் ஹை வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடியது. சரியா? சரி, இது என்னன்னா ஆமா 10,000 வாட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி 1000 கிலோவாட்ஸ். 1000 கிலோவாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹெச்வி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா above
35 கிலோவாட். ஸோ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். லெஸ் தேன் 1000 கிலோவாட்னா அது வந்து லோ வோல்டேஜ். ஹையர் தேன் 35 கிலோ வோல்டேஜ்னா அது வந்து என்னது ஹை வோல்டேஜ். சரியா? எம்வினா இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா என்னது எம்வி. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து which conductor property reduces line losses? Which conductor property reduce line losses? So answer பண்ணுங்க. Which conductor property reduces line losses? Which conductor? So என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹை கண்டக்டிவிட்டி அண்ட் லார்ஜ் கிராஸ் செக்ஷன். ஹை கண்டக்டிவிட்டி அண்ட் லார்ஜ் கிராஸ் செக்ஷன். சரியா? ப்ராப்பர்ட்டி ரெடியூசஸ் லைன் லாசஸ். ஸோ லைன் லாசஸ், இந்த லைன் லாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் லாசஸ் ஆர் primarily due to the resistance of the conductor. Primarily என்னது due to the resistance of the conductor. அப்ப P loss equal to இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். P loss equal to I squared R. இதான் வந்து என்னது அந்த லைன் லாசஸோட ஃபார்முலா. I வந்து என்னது current flowing through the conductor. R வந்து resistance of the conductor. R வந்து resistance of the conductor. அடுத்து an insulator's main role is, an insulator main role is, an insulator main role is to. So insulator முக்கிய பண்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இன்சுலேட்டர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் எலக்ட்ரிக்கல்ல இருந்து ஐசோலேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்போ சப்போர்ட் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஐசோலேட் கண்டக்டர். சரியா? அதாவது தனிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். சரியா? ஸோ இன்சுலேட்டர் இஸ் எ மெட்டீரியல் தட் டஸ் நாட் அலோட் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ த்ரூ இட். அதாவது இன்சுலேட்டர் அப்படி நம்ம நார்மலா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான இந்த பல்ப் கனெக்ஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தோம்னா இன்சுலேஷன் டேப் யூஸ் போடுங்க அப்படின்னு போட்டுரும். இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுங்க. அது ஏன் இன்சுலேஷன் டேப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிருந்தாலும் அதை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க இன்சுலேஷன் டேப் போட்டு தான் சுத்துவாங்க. அந்த இடத்துல நமக்கு தொட்டாலும் ஷாக் அடிக்காம, அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாம இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? So the insulator provides support unto electrically insulated isolate conductor to prevent electric shocks. Electric shockல இருந்து நம்மள வந்து prevent பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. அடுத்து sag in and overhead line refers to. Sag in and overhead lines refers to. So answer பண்ணுங்க. sagனா என்ன அப்படின்றது கேட்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா vertical tip of conductor between supports. Vertical tip of conductor between supports. சரியா? இதான் முக்கியமானது. So the sag in and overhead line is the vertical distance between lowest point of the conductor and line conducting 2 points of support. So sagனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது என்ன, அதாவது இப்படி இருக்கக்கூடிய வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் என்னது சாகு. இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் சாகு. இது வந்து கண்டக்டர், இது வந்து என்னது கிரவுண்ட் கிளியரன்ஸ், இது வந்து ஸ்பேன். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாகுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொரோனா அக்யூர்ஸ் வென். கொரோனா அக்யூர்ஸ் வென். ஸோ கொரோனா இதெல்லாம் வந்து யாருமே மறக்க முடியாத ஒன்று. கொரோனா அப்படின்றது கொரோனா அக்யூர்ஸ் வென். ஸோ இந்த கொரோனா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்சார்ஜை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்றத குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். இது எப்போது ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் அட் கண்டக்டர் சர்ஃபேஸ் எக்ஸிட் பிட்வீன் பிரேக் டவுன் ஆஃப் ஏர். ஆப்ஷன் பி, பிரேக் டவுன் ஆஃப் ஏர்.
Corona discharge and is an electrical discharge brought on by the ionization of the air surrounding a conductor that is electrically charged. Corona discharge என்பது ஒரு electrical discharge brought on by the ionization of the air surrounding a conductor that is electrically charged. This phenomenon occurs when the electric field strength at the surface of the conductor is greater than the dielectric strength. புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? அதாவது எலக்ட்ரிக் ஃபினாமினன் இந்த இது நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டரை விட கிரேட்டர் தன் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா ஏர்ல கிரேட்டர் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. அடுத்து ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரொனோஸ்டு அட். ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் நீங்களும் பண்ணலாம். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரொனோஸ்டு அட் எதுல வரும்? எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? The skin effect is the tendency of alternating current. Alternating current தான் என்னது? AC current. To flow the near the surface of the conductor. To flow the near the surface of the conductor rather than uniformly throughout the cross section. சரியா? Cross section. Clear ஆங்க? Okay. Next. எட்டாவது கொஸ்டின். எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Which of the following is an advantage of AC over DC transmission? AC over DC transmission. ஆன்சர் பண்ணுங்க. எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 75 கொஸ்டின் பார்க்கணும். டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆன்சரும். நம்மளும் என்ன பண்ண போறோம்? ஸ்பீட் அப் பண்ண போறோம். தயவு செய்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆன்சரை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ். ஏசி டு டிசி மாத்த ஓவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். சரியா? ஏசி கரண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்? வோல்டேஜ் கேன் பி ஈஸிலி ஸ்டெப்ட் அப் ஆர் டவுன். வோல்டேஜை வந்து குறைக்கலாம் கூட்டலாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்றப்ப. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A substation's main function is to. துணை மின் நிலையத்தோட முக்கிய பணி என்ன? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஊர்ல எல்லாத்துக்கும் சப்ஸ்டேஷன் ஒவ்வொரு ஊருக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் அண்ட் ஸ்விட்ச் கண்ட்ரோல் பவர். சரியா? அந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? சப்ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a part of electrical generation. It's part of electrical generation, transmission, distribution system. அதாவது மின் உற்பத்தியை பண்றதுக்கும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா transform voltage from high to low or the reverse. அதே மாதிரி ஹை டு லோவாகவும் கொடுக்கலாம், லோ டு ஹையாகவும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10வது கொஸ்டின். பஸ் பார்ஸ் ஆர் யூஸ்டு டு. பஸ் பார்ஸ் ஆர் யூஸ்டு டு. பஸ் பாரோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. So come on டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பஸ் பார்ஸ் ஆர் யூஸ்டு டு. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் காமன் கண்டக்டர் பாயிண்ட் டு கேரி லார்ஜ் கரண்ட். அதாவது பெரிய மின்னோட்டம் கடத்த ஒரு பொது கண்டக்டரை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஸோ பஸ் பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பார்ஸ். இட்ஸ் நத்திங் பட் மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பார்ஸ். மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பார்ஸ். ஸோ இது எதுல மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதுல உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆர் அலுமினியம். காப்பர் ஆர் அலுமினியத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரியா? எலக்ட்ரிக்கல்
power distribution systems to conduct large currents. சரியா? The server's common point for collecting multiple circuits or devices. நிறைய டிவைசஸ் வந்து என்னது மல்டிபிள் சர்க்யூட் மூலமா கனெக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து which device interprets fault current and isolates faulty section. 11வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னது ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் பேஜஸ்ல நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். சரிங்களா? ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் பேஜஸ்ல நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் உங்களுக்கு தியரி பிளஸ் எம்சிக்யூவாகவும், ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு தியரி டைப்லையும், மேக்ஸோட கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் ஆகும் உங்களுக்கு கொடுத்துருவோம். தயவுசெய்து அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்காங்க. அதே மாதிரி மறக்காம பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வேணுன்றவங்க 10 யூனிட்டுக்கு பக்காவா இருக்கு. எக்ஸ்பெக்டட் 2000 எம்சிக்யூ கொஸ்டின். இதுல இருந்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வரும், வரலாம். ஆனா இதுல இருந்து நிறைய வந்துச்சு அப்படின்னா நீங்க தான் அதை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி டிஎன்பிசி டிப்ளமோ ஐடிஐக்கு நம்ம கொடுத்ததுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு. ஸோ அதனாலதான் தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே. விச் டிவைஸ் இன்டர்பட்ஸ் ஃபால்ட் கரண்ட்? ஆன்சர் பண்ண. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான ஓட்டத்தை துண்டிப்பது பிரிப்பது எது? சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர். சோ சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒரு சேஃப்டி டிவைஸ். இட் இஸ் எ சேஃப்டி டிவைஸ், பாதுகாப்பு உபகரணம். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃப்ரம் டேமேஜ் காஸ்ட் பை ஓவர் கரண்ட் சர்க்யூட். அதாவது ஓவர்லோட் ஆகிறப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகுது பாத்தீங்களா? சோ அதை வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சர்க்யூட் பிரேக்கர். சரியா? அதாவது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்டரப்ட்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வென் எ ஃபால்ட். அதாவது வரக்கூடிய கரண்ட் தவறுதலாவோ லோட் அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோவை வந்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து an isolator is primarily used. An isolator is primarily used for. So answer பண்ணுங்க ABCDயா. ஐசோலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? So எதுக்கு? Provide visible isolation for maintenance when breaker is open. ஐசோலேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is nothing but ஒரு மெக்கானிக்கல் switch. It physically disconnect the part of an electrical circuit from the power source. அதாவது பவர் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை என்ன பண்ண முடியுது, டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் a visible break in the circuit ensuring that section is completely de-energized. அதாவது பவர் இல்லாம இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஐசோலேட்டர் மெயினா யூஸ் பண்ணப்படுகிறது. அடுத்து ப்ரொடக்டிவ் ரிலே அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழுக்க உங்களுக்கு என்னது இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க பாருங்க. லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், அதுல இருந்து கொஸ்டின் இருந்துச்சா, சாக்ல இருந்து கொஸ்டின் இருந்துச்சா, ஸ்கின் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருந்து உங்களுக்கு என்ன இப்ப பாருங்க சர்க்யூட் பிரேக்கர் சொல்லியிருக்கோம், ஐசோலேட்டர், கண்ட்ரோல் பேனல், ப்ரொடக்ஷன் ரிலேஸ். இப்போ ப்ரொடக்ஷன் ரிலே தான் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து செப்பரேட்டா தான் எடுத்திருக்கோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு 2000 எம்சிக்கு அடங்கியதுலயும் ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? So productive relay எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் அப்நார்மல் கண்டிஷன் அண்ட் இனிஷியேட் பிரேக்கர் ஆபரேஷன். தவறான நிலையங்களை கண்டறிந்து பிரேக்கரை இயக்குவது. சரியா? ப்ரொடக்டிவ் ரிலே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லோடு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அதை வந்து பிரேக்கரை இயக்கி விட்டுரும். சரியா? Detects faults or abnormal operating condition in electrical power system. Once a fault is detected, the relay sends signal to circuit breaker to isolate them. அதாவது ஏதாச்சும் தவறானது வந்துச்சுன்னா அது வந்து ரிலே வந்து டிடெக்ட் பண்ணி எங்க அனுப்பக்கூடியதாக இருக்கும், சர்க்யூட் பிரேக்கருக்கு அனுப்பும். சர்க்யூட் பிரேக்கர் வந்து அதை வந்து ஐசோலேட் பண்ணி என்ன பண்ணும், அந்த செக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். சரியா? அடுத்து எர்த்திங் substation is essential to. எர்த்திங் substation is essential to. ஆன்சர் பண்ணுங்க. எர்த்திங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா provide safe path for fault currents and protect equipment. Earthing of substation is essential to provide safe path for fault currents and protect equipment. சரியா? earthing or grounding சொல்லுவாங்க. earthing or grounding சொல்லுவாங்க. இது critical safety measure for electrical substances. நம்ம வீடா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எர்த் கனெக்ஷன் கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
டு ப்ரொவைட் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் ஃபார் த ஃபால்ட் கரண்ட். ஸோ தவறான மின்னோட்டம் வரப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து லோ ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி கொடுக்குது. சரியா? அடுத்து லைன் லாசஸ் ஆர் primarily include. Line losses are primarily include. Line losses are primarily include. Line losses are primarily include. Answer பண்ணுங்க. Line losses are primarily include. எதுல வரும்? I squared R, copper losses and corona and dielectric losses. சரியா? இது எல்லாமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லைன் லாசஸ். லயன் லாசஸ் இது எல்லாமே லைன் லாசஸ். சாரி, I squared R அதாவது காப்பர் லாசஸ். These are the most significant losses and occur due to the resistance of the transmission line. ஸோ எந்த இடத்துல நடக்குது? ரெசிஸ்டன்ஸ்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல ஏற்படக்கூடியதாக இருக்கும். கொரோனா லாசஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா these losses occur when the electric field strength and the surface of the conductor high enough. ஓகேவா? அடுத்து டைஎலக்ட்ரிக் லாசஸ்னா இது வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல நடக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ லைன் லாசஸ்ல 3 மேஜர் லாசஸ், அது எது எதுல நடக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. For a 3-phase overhead line, skin effect causes. For a 3-phase overhead line, skin effect causes. answer பண்ணுங்க. Skin effect causes. So என்னன்னு பாத்தீங்கன்னா increase the effective resistance at high frequency. சரியா? Increase the effective resistance at high frequency. So skin effectனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது alternate current tends to flow near the surface of the conductor rather than being uniformly distributed across its entire cross section. அதான் வந்து என்னது? Increase the effective resistance at high frequency. அடுத்து 17வது question. Which conductor type is commonly used for overhead distribution? Which conductor? Which conductor are commonly used for overhead distribution? Answer பண்ணுங்க. So இது அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் ACSR னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ACSR அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட். இதோட ஃபுல் அப்ரிவியேஷன் கூட கேட்கலாம், தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கண்டக்டர் யூஸ்டு ஃபார் ஓவர்ஹெட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டீல் கோர் ஃபார் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். இதுக்குள்ள என்ன இருக்குமா? ஸ்டீல் கோர் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் which allows or longer spans between support and structure. ஸோ லாங்கர் லைஃப் வர்றதுக்காக தான் என்னது சப்போர்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து which insulator type is best for polluted atmosphere? Which insulator type is best for polluted atmospheres? Answer பண்ணுங்க. Answer பண்ணுங்க. So என்ன ஆன்சர்? Which insulator type is polluted atmospheres அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கம்போசிட் பாலிமர். ஆப்ஷன் சி என்னது? கம்போசிட் பாலிமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? So composite insulators are best suited for polluted atmospheres. சரியா? மாசுபாடு கொண்ட அது அந்த இடத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய இது பாலிமர் தான் யூஸ் ஆகுது. They are composed fiber reinforced plastic rod and outer surface silicon rubber. ஸோ அது எதில் உருவாக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக்லையும் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ரப்பர்லையும் உருவாக்கப்பட்டிருக்கும். சிலிக்கான் ரப்பர் ஆர் EPDM. அது என்ன சார் EPDM அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்திலின் புரோபிலின் டைன் மோனோமர் ரப்பர். எத்திலின் புரோபிலின் டைன் மோனோமர் ரப்பர்.
சரியா? ஸோ இந்த டிசைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ரெசிஸ்டன்ட் பொல்யூஷன் இன்டியூஸ்டு ஃபிளாஷ் ஓவர்ஸ். ஹைலி வந்து எதுக்காக பொல்யூஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கொரோனா நாய்ஸ் இன்க்ரீஸ் வித், ஆன்சர் பண்ணுங்க. கொரோனா நாய்ஸ் இன்க்ரீசஸ் வித், கொரோனா நாய்ஸ் இன்க்ரீசஸ் வித். ஸோ இதுல இன்க்ரீஸ் ஆகுது 19 கொஸ்டின். ஸோ இன்னும் நம்ம எத்தனை கொஸ்டின், 50 கொஸ்டின் பார்க்கணும், 75 கொஸ்டின். ஸோ தயவு செய்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. இன்க்ரீஸ்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அண்ட் சர்ஃபேசஸ், இன்க்ரீஸ்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அண்ட் சர்ஃபேசஸ். சரியா? So corona noise which is audible sound produced by the corona discharge. So இது எதுல corona discharge மூலமா தான் யூஸ் ஆகுது. increases with increases in operating voltage. The electric field strength around a conductor is higher at sharp point or sharp edges. சரியா? ஸோ இதெல்லாமே என்னது ஷார்ப் எட்ஜஸ் ஷார்ப் பாயிண்ட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து which is not associated with substations. எது துணை மின் நிலையத்தோட தொடர்பில்லாதது? எது டர்பைன்ஸ் தான் வந்து தொடர்பில்லாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு விண்டு மில்லு, ஸோ இதுல வர ஸ்டீம் டர்பைன்ஸ் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து அதுல வராததா இருக்கும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டேஷன்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து லைன் வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் எபிலிட்டி டு மெயின்டைன். லைன் வோல்டேஜ் இஸ் regulations is the ability to maintain. ஸோ என்னது ஆன்சர்? ஆப்ஷன் பி. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்டா வந்து 75க்கு எத்தனை கொஸ்டின் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் தயவு செய்து சொல்லிருக்கேன். சரியா? ஓகே. அக்செப்டபிள் வோல்டேஜ் வேரியேஷன் அண்டர் சார்ஜ் கண்டிஷன். ஓகே. வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் a measure of power supply ability to maintain constant output voltage. சரியா? Constant output voltage. It is a percentage change in the transformer's outage voltage from no load to full load. No load to full load conditions க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. அடுத்து a ring main unit is used. RMU அப்படின்னா என்னது? ring main is used to. Ring main is used to. So answer பண்ணுங்க. ring main is used to. ring main is used to கேட்டுட்டாங்க. ஆன்சர் பண்ணுங்க. ring main unit. ஸோ இது எதுக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செக்ஷனைசிங் இன் எம்இ நெட்வொர்க்ஸ். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செக்ஷனைசிங் இன் எம்பி நெட்வொர்க்ஸ் தான் ரிங் மெயின் ரொம்ப யூஸ் ஆகுது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் மெயின் யூனிட் இஸ் காம்பேக்ட். எப்படி இருக்கும்? காம்பேக்டா இருக்கும். சீல்டு சுவிட்ச் கியரா இருக்கும். சீல்டு சுவிட்ச் கியர் யூனிட் யூஸ் இன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ். They are primarily used in secondary or medium voltage. They are என்னது? Secondary or medium voltage distribution system to enhance the reliability and reduce the power distribution time. ஓகேவா? அதான் ரிங் மெயினோட வேலை. அடுத்து which statement is correct on load tap charger? On load tap charger. அதாவது OLTC அப்படின்னு சொல்லுவாங்க. OLTC on load tap changer அப்படின்றதுதான். இதோட சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா changes transformer taps while energy side. Changes transformer taps while energy side. சரியா? அதாவது இது ஒரு டிவைஸ் used in power transformers to regulate the output voltage. எதுக்காக யூஸ் ஆகுது? அவுட்புட் வோல்டேஜை ரெகுலேட் பண்றதுக்கு. It is a key function is to change the number of turns. இதோட key function என்ன? Change the number of turns in a transformer winding while the transformer is energy side. மின் இணைக்கப்பட்ட நிலையில அதோட வைண்டிங்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸோட டர்ன்ஸை வந்து சேஞ்ச் பண்றதா ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொரோனா பவர் லாஸ். Consider the following. Corona causes power loss. Bundled conductor reduced corona. So answer என்ன? So both ரெண்டுமே என்னது? சரிதான். ரெண்டுமே வந்து என்னது? சரிதான். சரியா?
ஓகே. நெக்ஸ்ட் கால்குலேட் த காப்பர் லாஸ் இன் எ லைன். ஸோ காப்பர் லாஸ் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்க. காப்பர் லாஸ் calculate the copper loss. காப்பர் லாஸ் என்னது? P is equal to I squared R. I என்ன கொடுத்துருக்காங்க 100, அதே மாதிரி 100 into 100. R என்னது 0.5 ohm. அவ்வளோதாங்க. அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்துடும். 1 kilowatt is equal to 1000 watt. 1 kilowatt is equal to 1000 watt. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து 50,000 இன்ட்டு என்னது? உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 100 into 0.5 என்னது? 50. இப்போ 50 into 100 5000. 50 into 100 5000. அப்போ 5000 வாட் ஆர் 5 கிலோவாட். 5000 வாட் ஆர் 5 கிலோவாட் அப்படின்றதா கரெக்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெடியூசஸ் கொரோனா லாஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெடியூசஸ் கொரோனா லாஸ்? ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வேணும்னா இப்போ கூட நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிடிஎஃப் தான், வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமில இருக்குங்க, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமில இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. கிளியராங்க? ஓகே. ஃபீல்ட் டெஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோடது வீடியோ போட்டிருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபீல்ட் டெஸ்ட்னா பாருங்க, டெஸ்ட் சீரியஸ், 5வது டெஸ்ட் சீரியஸ் 6, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா எல்லாமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தவறுதலா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி, கொரோனா இழப்பை குறைக்கும் எது? விச் ஆர் த ஃபாலோயிங் ரெடியூசஸ் கொரோனா லாஸ்? டிக்ரீசிங் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். டிக்ரீசிங் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். சரியா? கொரோனா லாஸ் எதாவது மூலியமாக ரெடியூஸ் ஆகும், அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டிக்ரீசிங் த ஆப்ரேஷன் வோல்டேஜ், இது வந்து 1வது விஷயம். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, increase the conductor size or diameter. Increase the conductor size or diameter increase பண்ணாலும் கொரோனா லாஸ் ரெடி ஆகும். Increasing the space between the conductors, space between the conductors இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும், கொரோனா லாஸ் ரெடி ஆகும். Using smooth conductor surfaces, using bundled conductors. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா லாஸ் குறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Which production scheme isolates only the faulted feeder in substation? Which production scheme isolates only faulted feeder in substation? Answer பண்ணுங்க. என்னது? ஆப்ஷன் பி, overcurrent production with the directional relays. Overcurrent production with directional relays. சரியா? இதான் எதுக்கு யூஸ் ஆகுது? is used to isolate only a faulted feeder in a substation, while simple overcurrent production can be used for feeder production. It may not be selective enough to isolate only the faulted section. சரியா? நெக்ஸ்ட் 28வது क्वेश्चन. சோ ஆன்சர் பண்ணுங்க. 28வது क्वेश्चन, which is used for high voltage DC long distance transmission. எது? ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். ஸோ HVDC அப்படின்னா என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட். ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படின்றதா இதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? இந்த கரண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு டு transmit bulk power over long distance with a minimum loss. மினிமம் லாஸஸ்ல அதிகமான பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், which is a not a type of overhead line support. overhead line supportோட எது பொருந்தாத ஒன்று? not a type.
ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. ஸோ இது உட்டன் போலா ஆர்சிசி போல்ஸா இது? ஸோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டக். அண்டர் கிரவுண்ட் டக் தான் வந்து இந்த வகையில வரக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த வகையில வர இல்லாததாக இருக்கக்கூடியதாக இருக்கும். விச் இஸ் நாட் அ டைப் ஆஃப் ஓவர் ஹெட் சப்போர்ட். இது இதுதான். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், லைன் ஸ்டிங்கிங் இன்வால்வ்ஸ். லைன் ஸ்டிங்கிங் இன்வால்வ்ஸ். ஆன்சர் பண்ணுங்க. லைன் ஸ்டிங்கிங் இன்வால்வ்ஸ். லைன் ஸ்டிங்கிங் இன்வால்வ்ஸ். ஆன்சர் பண்ணுங்க நீங்களும். ஸோ ஆப்ஷன் என்னது? லைன் ஸ்டிங்கிங் இன்வால்வ்ஸ். ஆப்ஷன் பி, புல்லிங் கண்டக்டர் அண்ட் அட்ஜஸ்டிங் சாக். புல்லிங் கண்டக்டர் அண்ட் அட்ஜஸ்டிங் சாக். ஸோ லைன் ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது மின்சார பகிர்மானம் மற்றும் தொடரமைப்புல வந்து ஒரு முக்கியமான கட்டமைப்பை உள்கொண்டதா இருக்குது இது லைன் ஸ்ட்ரிங்கிங் அப்படின்றது. It involves the installation overhead electrical connection between the support structures like poles and towers. Like poles and towers. சரியா? அடுத்து, which rule relates to earthing in Indian electricity rule? Which rule relates to earthing in Indian electricity rule? எது? ஆப்ஷன் பி, specific classes mandated earthing for substation and equipment. Substation and equipment. So Indian electricity rule. So specifically எந்த ரூலை குறிக்கக்கூடியதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, specific rule of 90 mandates the provision of earthing for all electrical equipment and substations to ensure safety and prevent electrical shock. Earthing for all electrical equipment and substations to ensure safety and prevent electric shock. Prevent electric shocks. This rule requires that all metal parts of an electrical installation that are not meant to be live must be connected to be earth. அப்படின்றதா இதோட மீனிங். சரியா? அடுத்து 32, which losses can be reduced by increasing conductor size. ஸோ இதை நான் சொன்னேன், இப்பதான் நான் சொன்னேன். இது நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்களே ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஸோ இன்க்ரீசிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் கண்டக்டர் சைடு அப்படின்னா என்னது ஆன்சர்? Which is loss can be reduced by? Which losses can be reduced by? ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐ ஸ்கொயர்ட் ஆர் காப்பர் லாசஸ். கண்டக்டர் அளவு அதிகரிக்கும் போது எதை குறைக்க முடியும்? காப்பர் லாஸை குறைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்க்ரீஸ் கண்டக்டர் சைன்றப்ப இதுவும் வரும், கொரோனா லாசஸ் வரும். இன்க்ரீஸ் டயாமீட்டர் சைன்ஸ்னா கொரோனா லாஸ் வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, விச் இஸ் ட்ரூ ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். Which is true for distribution of transformer. So answer பண்ணுங்க. Which is true for distribution transformer? என்னது? ஆப்ஷன் பி, steps down voltage for consumer supply. Step down voltage for consumer supply. The distribution transformer is a type of transformer that provides the final voltage transformation in electric power and distribution system. Electric power distribution system. It steps down the voltage from the distribution lines to a voltage level that is safe and usable for residential and commercial customers. சரியா? Okay. Next, consider the following. Corona causes EMI. EMI affects radio communication. So statement questions கொடுத்திருக்காங்க, தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரியா? Consider the following statements. Which is correct? எது சரின்னு கேட்டிருக்காங்க. எது சரி?
எது சரினா போத் 1 and 2 ரெண்டுமே வந்து சரிதான். கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அக்யூர்ஸ் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ அந்த இட்ஸ் நோ நாட் காஸ் ஃபார் இஎம்ஐ. ஸோ இஎம்ஐனா என்ன? இஎம்ஐனா நம்ம கட்டுற இஎம்ஐ கிடையாதுங்க, சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ நல்லா நான் வச்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் which can affect nearby electronic devices. அதே மாதிரி EMI affects radio communication. Yes, EMI affects radio communication. This disturbance the effects of electrical circuit due to electromagnetic induction or radiation emitted from external source. So answer C. Next, a line carries 200 ampere at 11 kilowatt. Its resistance is 0.1 ohm. Compute large watt. So power தெரியும், P is equal to I squared R. அப்ப என்னது? I வந்து 200. அப்ப 200 into 200, R வந்து என்னது? 0.1. அப்ப 0.1 இதை மல்டிப்ளை பண்றப்ப 200 into 0.1 20 வரும். அப்ப 200 into 20 அப்ப என்னது? 4000 watt. 4000 watt. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்து பேசிக்கான சம்ஸ், இதெல்லாம் கேட்கலாம், சரியா? Which maintenance tasks for a line reduces fault? Which maintenance task for line reduces faults? Answer பண்ணுங்க. ஆன்சர் 36வது क्वेश्चन. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேஷன் ட்ரிம்மிங் நியர் லைன் ரோட்ஸ். வழிப்பகுதியின் செடியை முறித்தக்கூடியதாக இருக்கும். ஸோ வெஜிடேஷன் ட்ரிம்மிங் நியர் பவர் லைன் இஸ் ஏ க்ரூசியல் மெயின்டெனன்ஸ் டாஸ்க். ரொம்ப குரூசியலான டாஸ்க். when trees and under other vegetation grow to close power lines. அதாவது மரங்கள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மரங்கள்லாம் லைனை கிராஸ் ஆகிறப்ப நடக்கக்கூடியது தான் இது, சரியா? ஸோ அந்த இடத்துல நிறைய ஷார்ட் சர்க்கியூட் நடக்கலாம், நிறைய தவறுகள் அந்த இடத்துல நடக்க முடியும். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Which is called feeder in distribution. Which is called feeder in distribution. So answer one. Which is called feeder in distribution. Which is called a feeder in distribution. Option B. Option B. சரியா? Main radial conductor from substation distributing to area. Okay. So feeder என்னது? Conductor that connects a substation to area where power is to be distributed. சரியா? அடுத்து 38வது क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. 38வது क्वेश्चन. Which is not advantage? Which is not an advantage of overhead lines. ஸோ இதுக்குன்னா ஆன்சர் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சரியா? இதுக்குன்னா ஆன்சர் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்னதுங்க? ஸோ எந்த ஆப்ஷன்? which is not an advantage of overhead lines. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, aesthetically pleasing in urban areas. Aesthetically pleasant in urban areas. அதாவது நாட் அண்ட் அட்வான்டேஜ். ஓவர்ஹெட் லைன்ஸோட நாட் எது அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டோம். மற்றதெல்லாம் அதோட அட்வான்டேஜ். ஓவர்ஹெட் லைன்ஸோட அட்வான்டேஜ் என்ன? லோயர் இனிஷியல் காஸ்ட் கம்பேர்ட் டு அண்டர்கிரவுண்ட், கரெக்ட். ஈஸியர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபால்ட் டிடெக்ஷன், கரெக்ட். ஈஸியர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிப்பேர், இது கரெக்ட். இது மூணுமே கரெக்ட். இந்த மூணாவது மட்டும்தான் என்னது? தவறு, சரியா? மற்ற எல்லாமே என்னது? கண்டிப்பா ஓவர்ஹெட் லைன்ஸோட அட்வான்டேஜ் தான். ஸோ தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வந்து கேட்கலாம். விச் இஸ் த நாட் அட்வான்டேஜ், இல்லாட்டி விச் இஸ் ஒன் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் த ஓவர்ஹெட் லைன்ஸ்ன்னு கேட்கலாம். The term stringing tension must consider. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னா என்ன, எதை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. Stringing tension refers to the mechanical tension applied to overhead conductors during their installation and operation. சரியா? Stringing tension refers to the mechanical tension applied to overhead conductors during their installation and
ஆப்ரேஷன்ஸ். இதுல எது வரும்? கண்டக்டர் வெயிட், வைண்ட், ஐஸ், டெம்பரேச்சர். சரியா? இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. மெஷர் ஹை கரண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லெவல் கரண்ட். மெஷர் ஹை கரண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் கரண்ட்ஸ். சரியா? ஓகே. ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன? It is a type of instrument transformer that is used to measure high alternate current. இது எது? high alternate current. அதாவது ஏசிலேயே வரக்கூடிய high alternate current மெஷர் பண்ணக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். That would otherwise be difficult or dangerous to measure directly. இதை வந்து டைரக்டா மெஷர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பிடி. சிடினா என்ன, பிடினா என்ன தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. சிடினா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பிடினா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரியா? பிடி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்கு? ஸோ என்னது? reduced voltages proportional for metering. Reduced voltage. So in the potential transformer it's nothing known about VT. அதாவது voltage transformer. சரியா? voltage transformer இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? transformer used in electrical power system. அதாவது இது எதுக்காகனா step down high voltages step down பண்றதுக்கு. அடுத்து next, which of the following is relay operating quantity? So answer பண்ணுங்க. which of the relay operating quantity அப்படின்றதை கேட்டுருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர்? which of the following எது? all of the above. இது எல்லாமே அதோட ஆப்பரேட்டிங் குவான்டிட்டி தான். நெக்ஸ்ட், which production is used to overhead line? earth faults. which production used to line earth faults? So answer பண்ணுங்க. என்னது? ஆப்ஷன் சி, எர்த் ஃபால்ட் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன். எர்த் ஃபால்ட் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 44வது கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சர்க்யூட் பிரேக்கர் இஸ் ராங்? எது சர்க்யூட் பிரேக்கர் சம்பந்தப்பட்டதுல ராங் அப்படின்றதை கேட்டுருவோம். ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. ஸோ டக்குன்னு போவோம். தே ஆர் ஆல்வேஸ் மேனுவலி ஆப்ரேட்டர். ஸோ சர்க்யூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் என்னது? மேனுவலி ஆப்ரேட்டர் அப்படின்றது தப்பு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட்டர். சரியா? ஓகே. மற்றதெல்லாம் கரெக்ட். தே கேன் பிரேக் ஃபால்ட் கரண்ட், தே கேன் பே ஆப்ரேட்டர் ரிமோட்லி, தே ப்ரொவைட் பிசிக்கல் ஐசோலேஷன். சரியா? நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A 3-phase line transmission 2 megawatt at 11 kilowatt. Compute line current approximates. So என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. பவர் equal to 2 megawatt. இதை வந்து வாட்டுக்கு மாத்தினோம்னா 2 லட்சம் வாட். 2 லட்சம் வாட்டா 20 லட்சம் வாட் வரும். லைன் வோல்டேஜ் அப்படின்றது 11 கிலோவாட். லைன் வோல்டேஜ் அப்படின்றது 11 கிலோவாட். 11,000 வாட். சரியா? 11,000 வாட் அப்படின்றது அழைக்கப்படும். ஓகே. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு I P by √3V. P divided by √3V. இதான் வந்து லைன் கரண்டோட ஃபார்முலா. I P by √3 into V. அப்போ P யோட வேல்யூ 2 லட்சம் டிவைட் பை √3 யோட வேல்யூ என்ன? 1.732 into 11,000. இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா 1050 ஆம்ஸ். 1050 ஆம்ஸ். இதான் வந்து சரியான விட. இதெல்லாம் டைரக்டா கேட்கலாம். ஸோ தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, which statement about skin effect power lines is correct? So answer பண்ணுங்க. Which statement about skin effect in a power lines is correct? Answer பண்ணுங்க. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, causes effective AC resistance to increase with frequency. சரியா? Increase with frequency. Skin effect பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து, which equipments provide switching without interrupting load? Which equipments provide switching without interrupting load? எது? ஆப்ஷன் பி, லோட் பிரேக் சுவிட்ச். லோட் பிரேக் சுவிட்சா இல்லை எது வரும் அப்படின்றத பாருங்க.
which equipments provide switching without interpreting load னு கொடுத்துருவோம். without அப்ப என்னது without interpreting load னா என்னது ஆப்ஷன் சி லோடு பிரேக் சுவிட்ச். ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சேஃப்டி டிவைஸ். ஆட்டோமேட்டிக்லி சுவிட்ச் ஆஃப் த பவர் சப்ளை டு ப்ரொடெக்ட் சர்க்கியூட்ஸ் ஃப்ரம் த டேமேஜ். அதுக்கு லோடு பிரேக் சுவிட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆர் க்ளோஸ் சர்க்கியூட் while current carrying current but is not typically used for continuous voltage regulation. சரியா, லோட் பிரேக் சுவிட்ச். அதுக்கப்புறம் ஐசோலேட்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். அடுத்து 48வது கொஸ்டின், which statement is incorrect about ACCR? ஸோ ACCRனா என்னன்னு தெரியும், அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்றது பார்த்துருக்கோம். ACR அப்ப என்னது, ACR is immune to corrosion entirely. அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் இது ஓவர்ஹெட் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். அடுத்து which of these used to reduce surge or over voltage? So answer பண்ணுங்க. which of these used to reduce surge or over voltage? So answer பண்ணுங்க டக்கு டக்குன்னு. 49வது கொஸ்டின். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லைட்னிங் அரஸ்டர். லைட்னிங் அரஸ்டர். ஸோ லைட்னிங் அரஸ்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்ஜ் அரஸ்டர். ஸோ அதுதான் வந்து என்ன இருக்கும், சர்ஜ் அரஸ்டர்னாலும் லைட்னிங் அரஸ்டர்னாலும் ஒன்று தான். இது வந்து ப்ரொடெக்டிவ் டிவைஸ் யூஸ்டு டு அன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். சரியா, ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃப்ரம் ஹை வோல்டேஜ் சர்ஜ் காஸ்ட் பை லைட்னிங் ஆர் ஸ்விட்சிங் இம்பல்சஸ். சரியா, ரைட். ஸோ 50வது கொஸ்டின், substation is maintenance should include. Substations is maintenance should include. Answer பண்ணுங்க. Answer என்னது, the regular thermal imaging and cleaning of contacts. The regular thermal imaging of cleaning of contacts அப்படின்றதா சரியான விடை. அடுத்து which of the following is called spur? Which of the following called spur? என்ன spur? Short branch of the main feeder serving a small area. Short branch of the main feeder serving small area. அடுத்து which type of station is used to change the voltage? So answer பண்ணுங்க. Which type of substance is used to change voltage level? இது transformer substation. Transformer substation is a type of electrical substation that uses transformer to change the voltage level of the electrical supply. சரியா, right. Next, which one is a not a common fault in overhead lines? Not a common fault in overhead lines. So answer பண்ணுங்க. So answer பண்ணுங்க டக்கு 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 ஆன்சர் பண்ணுங்க. என்னது, ஆப்ஷன் சி thermal runaway due to constant DC at voltage. Thermal runaway constant due to voltage. Short circuit to contact na this is a common fault in overhead line. So இது வந்து காமனா நடக்கக்கூடிய fault by conductor touching each other ஆகிய foreign object இது பண்றப்ப இது நடக்கக்கூடியது. ஓபன் சர்க்கியூட் இதுவுமே வந்து காமன் ஃபால்ட் தான். வேற conductor breaks due to stress or damages அந்த டைம்ல நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கான்டாக்ட் வித் ட்ரீஸ்னா இதுவும் பாத்தீங்கன்னா என்னது, கான்டாக்ட் வித் ஓவர்ஹெட்னா இதுவும் நார்மலா நடக்கக்கூடியதான். அடுத்து which instrument indicates overload on a feeder? Which instrument indicates overload on a feeder? So இது ammeter. என்னது, ammeter. Ammeter is an instrument used to measure the electric current in a circuit. சரியா, voltmeter. Voltmeter measures the potential difference between the voltage potential difference or voltage between the 2 points. 2 points ஓட potential difference இல்ல voltage difference எவ்வளவு ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியத கணக்கு பண்றதா voltmeter. எர்த் டெஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த். இட் மெஷர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த்துக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது. ஃப்ரீக்வன்சி மீட்டர் என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பீரியாடிக் எலக்ட்ரிக்கல் சிக்னல்.
frequency of the periodic electrical signal. அடுத்து 55வது கொஸ்டின். Which maintenance reduces corona or radio errors? Which maintenance reduces corona or radio errors? இது ஆப்ஷன் A, cleaning insulator surfaces. Cleaning insulator surfaces. So answer பண்ணுங்க டக்குனு. அடுத்து which is called detent structure? Which is called detent structure? So இன்னும் ஒரு 20 கொஸ்டின் தான், தயவு செய்து டக்குனு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கும் தெரியும். என்னது detent structure? Tower at which conductor terminates and has high mechanical load. Has high mechanical load. So டக்குனு ஆன்சர் சொல்லுங்க. Which of these switchgear component? Which of these switchgear component? Which of these is a switchgear component? எது வந்து switchgear component அப்படின்றது கேட்டிருக்காங்க. எது circuit breaker. சரியா? அடுத்து 58வது கொஸ்டின். Which one is the main cause of brown knot? brown knot க்கு எது முக்கியமான காரணம் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. Which one is the main cause of brown outs? இது ஆப்ஷன் A, voltage sag due to heavy load. Voltage sag due to heavy load. So brown outனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா is a drop in voltage the power supply. Power supplyல வரக்கூடிய voltage drop தான் வந்து என்ன அழைக்கப்படும்? brown out அப்படின்னு அழைக்கப்படும். It is often caused by the increased demand of the power. Increased demand of the power. ரைட்டா? அடுத்து which is material is commonly used for overconductor cores. ஸோ இது நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஓவர் கண்டக்டர் கோர்ஸோட மெயினா வந்து யூஸ் பண்ணக்கூடியது எது? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் கோர், ACSR பார்த்துருந்தோமா? அதில் வந்து என்னது ஸ்டீல் தான் வந்து கோரா யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். Which one of the following called as shackle insulator? Shackle insulator. ஸோ ரொம்ப இதெல்லாம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. ஸோ இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல்ட் டெஸ்ட் பேட்ச்லாம் வச்சிருப்போம் 2000 MCQக்கு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் ப்ரீ டெஸ்ட் சீரியஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், பொது அறிவுக்கும் கொடுத்துருக்கோம், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கும் கொடுத்துருக்கோம். தயவு செய்து ஃப்ரீயா இருக்கிறத தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. Pin insulator variant used on the wooden poles with a U-shaped flat. U-shaped flat. அடுத்து which of these is a characteristic of underground distribution? Which of these is a characteristic of underground distribution? So answer பண்ணுங்க. So இது less visual impact and safer from the weather. Less visual impact and safer from the weather. சரியா? அடுத்து which factor does not affect sag? ஆன்சர் பண்ணுங்க. which factor does not affect sag? இது கலர் ஆஃப் கண்டக்டர். கலர் ஆஃப் கண்டக்டர் அப்படின்றதான். ஸோ sag ஆஃப் கண்டக்டர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த lowest point of the conductor and the line joining between the 2 points of support. சரியா? lowest point of conductor and the line joining the 2 points of support. So sag எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா S equal to omega L square divided by 8T. So இந்த omega அப்படின்றது என்ன, W அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா weight per unit length of the conductor. weight per unit length of the conductor. L என்பது என்னது? span length. T என்பது tension of the conductor. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதான் சாகோட ஃபார்முலா. இதை வச்சு உங்களுக்கு என்னது எது கேட்கலாம், சம்ஸ் கூட கேட்கலாம். அடுத்து 63வது கொஸ்டின். which is primary cause of distribution transformer at oil deterioration? oil deterioration. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? மாய்ச்சர்ஸ் அண்டு ஓவர் ஹீட்டிங். மாய்ச்சர்ஸ் அண்டு ஓவர் ஹீட்டிங். நெக்ஸ்ட் which of the following is not a part of your distribution network? டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல எது பார்ட்டா கிடையாது அப்படின்றதே கேட்டுருவாங்க. எது பார்ட் கிடையாது? எது பார்ட் கிடையாது அப்படின்றதே கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, டர்பைன் ஹால். டர்பைன் ஹால். which are the following indicates a power earthing system? poor earthing system.
ஸோ என்னது புவர் எர்த்திங் சிஸ்டம் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி, ஹை ஸ்டெப் அண்ட் டச் வோல்டேஜ் அண்டர் ஃபால்ட். ஹை ஸ்டெப் அண்ட் டச் வோல்டேஜ் அண்டர் ஃபால்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட், which test is used to check insulation quality of cable? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம், முன்னாடி போன யூனிட்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். which test is used to check insulation quality of cable? எது மெகரா, எர்த் ரெசிஸ்டன்ஸா? எது மெகர்? மெகர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. மெகர் ஆல்சோ நோன் அஸ் மெகா ஓம் மீட்டர். மெகா ஓம் மீட்டர் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? மெஷர்ஸ் த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் 67வது क्वेश्चन. சோ ஆன்சர் பண்ணுங்க 67வது क्वेश्चन. Which of the following is correct about circuit breaker with SF6 gas? SF6 gas. So SF6. சோ அத பற்றின சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ SF6 அப்படின்னா என்ன அப்படின்னா சல்பர் எக்ஸா ஃப்ளூரைடு. இதை கூட கேட்கலாம். SF6னா என்னன்னு கேட்கலாம். சல்பர் எக்ஸா ஃப்ளூரைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேஸ் வைட்லி யூஸ்ட் ஆன் ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல என்ன யூஸ் ஆகுது? இந்த SF6 தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ இதுக்குண்டானது எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SF6 ப்ரொவைட்ஸ் எக்ஸலண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆர் குவான்சி. சரியா? அடுத்து, which of these is a common grounding electrode? common grounding electrode அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு என்ன ஆன்சர் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 68வது क्वेश्चन ஆப்ஷன் ஏ, காப்பர் பிளேட். அடுத்து 69, which parameter is used to calculate corona onset voltage? கொரோனா ஆரம்ப மின்னழுத்தத்தை கணக்கிட என்ன அளவு கூறு? என்னது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சரியா? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த நவம்பர் 8 இல்ல 10ஆம் தேதிக்குள்ள மிச்சம் இருக்கிற 4 யூனிட்டும் உங்களுக்கு 3 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ இந்த 10 கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அந்த 200 क्वेश्चनல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस கிளியர் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீ கிளாஸ். அது போக இந்த 2000 MCக்கு வாங்கினீங்கன்னா தாராளமா உங்களால வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து அடிக்க முடியும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேனோட மாடல் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின்ஸை எடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும். அதுக்கு தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 70, which practice reduces line loss? எது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, எம்ப்ளாய் higher voltage of transmission. அடுத்து நெக்ஸ்ட் 71, which equipment is used to switch capacitor banks? Which practice reduces line losses? Which equipment? So answer பண்ணுங்க. Which equipment? எது? ஆப்ஷன் பி, capacitor switch or vacuum switch. 72, which statement about power factor improvement is fact? So power factor improvement is correct. ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னது? adding capacitance can correct lagging PF. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், சோ பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் இஸ் தி process of improving the power factor of the power system. சரியா? சோ PF அப்படினா என்னது? பவர் ஃபேக்டர். அடுத்து 73, which is not a function of distribution control panel? Which is not a function of distribution control panel. எது? ஆன்சர் பண்ணுங்க. 73வது क्वेश्चन. ஆப்ஷன் சி, generate electricity. generate electricity. அடுத்து 74வது क्वेश्चन, which is called the neutral conductor in a 3-phase 4-wire system? 3-phase 4-wire system. சோ ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ, the conductor carrying unbalanced return current. அதாவது 3-phase 4-wire system, the neutral conductor is connected to the start point of the windings. அதுல வந்து நியூட்ரல் கண்டக்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் த வைண்டிங்ஸ். சரியா? அடுத்து 75, which is correct safety practice for line workers? Which is correct safety for line workers? line workers க்கு எது correct safety அப்படின்னு பாத்தீங்கன்னா use insulated tools and grounding when possible. சரியா? 75வது क्वेश्चन.
ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன்னா 75 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 75க்கு எவ்வளோ பேர் எவ்வளோ ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி ஃபீல்ட் டெஸ்ட் டெஸ்ட் பேட்சை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் சீரியஸை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.